நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. சர்க்கம் 101. தந்தையின் மரணச் செய்தியை கேட்பது. ராமனுடைய உபதேசங்களை கேட்ட பரதன், எல்லா தர்மங்களையும் இழந்துவிட்ட எனக்கு அரச தர்மங்கள் எந்த விதத்தில் பயன்படப் போகின்றன என்று பதில் சொன்னான். புருஷோத்தமனே, மன்னவனே, நம்முடைய பரம்பரையில் மூத்த புதல்வன் இருக்கும்போது இளையவன் இளவரசனாக ஆவதில்லை என்ற நெறி நிரந்தரமாக தொடக்க நாட்களிலிருந்தே இருந்து வருகிறது. ராகவா, இப்போதே செல்வ செழிப்புடன் கொளிக்கும் அயோத்திக்கு என்னுடன் வாருங்கள். நம்முடைய பரம்பரை மற்றும் எங்களுடைய நலனை கருதி நாட்டின் மன்னராக தங்களை அபிஷேகம் செய்வித்து கொள்ளுங்கள். அரசனையும் ஒரு சாதாரண மனிதனாக மற்றவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் என் கருத்துப்படி அவன் தெய்வாம்சம் பொருந்தியவன். ஏனென்றால் அரசனுடைய தர்ம அர்த்த பரிபாலனம் பிறரால் செய்ய முடியாதது. நான் கேகய நாட்டிலிருந்தபோது தாங்கள் காட்டிற்கு வந்துவிட்டீர்கள். நானோ தாங்களோ அயோத்தியில் இல்லாத அந்த இடைக்காலத்தில் பற்பல வேள்விகளை செய்தவரும் மகா மேதாவியும் சான்றோர்களால் மதிக்கப்பட்டவருமான மன்னர் தசரதர் சொர்க்கலோகம் ஏகிவிட்டார். தாங்கள் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் நாட்டை விட்டு வெளியேறிய உடனேயே மனவேதனைப்பட்டு கவலையில் மூழ்கிய மன்னர் விண்ணுலகை அடைந்து விட்டார். மாவீரரே, எழுந்திருங்கள். தந்தைக்கு செய்ய வேண்டிய நேர்க்கடனை செலுத்துங்கள். நானும் சத்ருக்கனனும் முன்பே தர்ப்பணம் செய்து விட்டோம். ராகவனே, இறந்தவர்களுக்கு மிகவும் பிரியமானவனால் கொடுக்கப்பட்டது மாத்திரமே பிதிரர் உலகில் இருப்பவருக்கு குறைவில்லாமல் போய் சேர்ந்து நற்கதியை அளிக்கிறது என்று சொல்கிறார்கள். தாங்கள் தந்தைக்கு மிகவும் பிரியமான புத்திரர். தங்களுடைய தந்தையார் தங்களை பிரிந்ததும் வருத்தம் தாங்காமல் நோய்வாய்ப்பட்டார். தங்களை பற்றிய கவலையிலேயே ஆழ்ந்து தங்களை பார்க்க பேராவல் கொண்டு தங்களிடம் பதித்திருந்த நினைவை திருப்ப முடியாமல் தங்களை பற்றிய ஸ்மரணையுடனேயே இவ்வுலகை விட்டு சென்று விட்டார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 101வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும்.
சுபகாரியம் நிகழும், மக்கட்பேறு அடைவர், வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும், வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.